யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ, யாரையெல்லாம் நேரு வழியில் நீ நடத்தினாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் நேரு வழி காட்டுவாயாக, ஹிதாயத்தை தருவாயாக. நமக்கெல்லாம் ஹிதாயத்து வேணுமா வேண்டாமா? வேணும்ல. அப்ப முதல்ல அல்லாஹ்ட்ட ஹிதாயத்தை கேட்டுட்டோம். கேட்டாச்சா? ரெண்டாவது வாஃபினி ஃபீமன் ஆஃபைத. ஆஃபியா பேரு கூட பெண்களுக்கு ஆஃபியான்னு பேரு வைப்பாங்க. ஆஃபியான்னு என்ன அர்த்தம்? ஆஃபியா ஆரோக்கியமானவள், நோய் நொடி இல்லாதவள் அப்படின்னு பொருள். வாஃபினி ஃபீமன் ஆஃபைத, அல்லாஹ்வே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நீ யாருக்கெல்லாம் கொடுத்தாயோ அதே போன்று எனக்கும் என்ன செய்வாயாக, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை எனக்கு தருவாயாக. இது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமானது இல்லையா? ஹிதாயத்து முக்கியம். நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா வச்சிருந்தாலே நோய் வந்துருச்சுன்னு வைக்கிறேன், அம்புட்டு சொத்தும் போயிடும், அம்புட்டு கோடியும் போயிடும். புரியுச்சா? இப்ப ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியமத்து. முதல்ல அல்லாஹ்ட்ட ஹிதாயத்தை கேட்டீங்க, ரெண்டாவது கேட்டீங்க ஆஃபியத், ஆரோக்கியம். புரியுச்சா? மூணாவது வதவல்லனி ஃபீமன் தவல்லைத. அல்லாஹ்வே யாரையெல்லாம் நீ பொறுப்பேற்று கொண்டாயோ இவருக்கு நான் உதவி செய்வேன், இவரை பாதுகாப்பேன், யாரையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ அவர்களோடு சேர்த்து என்னை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் எனக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பையும் நீ என்ன செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இப்ப அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். முதல்ல எதை அல்லாஹ்ட்ட கேட்டோம்? ஹிதாயத்தை கேட்டோம். ரெண்டாவது எதை கேட்டோம்? ஆரோக்கியத்தை கேட்டோம். மூணாவது எதை கேட்டோம்? அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை மூணாவது கேட்டோம். சரியா? நாலாவது வபாரிக்லி ஃபீமா அதைத. அல்லாஹ்வே நீ எனக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ எல்லாவற்றிலும் சேர்த்து எதை தருவாயாக, பரக்கத்தை தருவாயாக, பரக்கத்தை தருவாயாக. நீ தந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எனக்கு பரக்கத்தை சேர்த்து தருவாயாக அப்படின்னு கேட்கிறோம். நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா வேண்டாமா? எல்லாத்துலயும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும். அவ முதல்ல ஹிதாயத்தை கேட்டோம், ரெண்டாவது ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை கேட்டோம், மூணாவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்டோம், நாலாவது என்ன, பரக்கத்து, அஞ்சாவது வகினி ஷர்ரமா கலைத்த. அல்லாஹ்வே நீ எனக்கு எதிராக எழுதிய விதியின் தீங்கை விட்டும் என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக, காப்பாற்றுவாயாக.